அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்ப முடியல, அது கலர் சேஞ்ச் ஆகிடுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதோட உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்சில் கொடுத்து அனுப்பலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனேயும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தயிரையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் கோல்டு, அதனால் சளி பிடிக்கும்னு நினைக்காதீங்க. சுகர் ஹீட்டு, அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எனர்ஜியான ஃபுட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ஆகணும். இந்த மாதிரி பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகணும், அந்த அளவுக்கு ஊறணும். இது ஊறின பிறகு வடிகட்டிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா இதை லைட்டாக சின்னதாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியாகவும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசியை தயிர் சர்க்கரை மிக்சரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா ஜவ்வரிசியை முதல்ல நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிர் சர்க்கரை அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜவ்வரிசி குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதோட இதில் கால்சியம் இருக்குது. நல்ல குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசியை நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரு 1/4 கப் போல் நான் இங்கே மாதுளம்பழம் சேர்க்குறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பேரிச்சம்பழம், அந்த மாதிரி கேரட், உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட்ஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் இந்த ஃப்ரூட்ஸை. அதோட ஈவினிங் டைம்லேயும் கொடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. இதை எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஜவ்வரிசி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜவ்வரிசியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தினமும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா போர் அடிச்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.